ஆரம்பிக்கலாங்களா? கன்னியாகுமரி டு வேளாங்கண்ணி பயண பகிர்வை ஆரம்பிக்கலாமா? லைட்ஸ் ஆன். நம்ம கன்னியாகுமரியில இருந்து வேளாங்கண்ணி போறோம். போற வழியில நம்ம யாரை சந்திச்சோம், எப்படி போனோம், வழியில நம்ம எங்க சாப்பிட போனோம், என்னென்ன நடந்தது, என்னென்ன மகிழ்ச்சியான இது விஷயங்கள் எல்லாம் நடந்து நாங்க அங்க என்னென்ன பார்த்தோம்னு உள்ளத முழு ஒரு வீடியோ ஆட்டு உங்க கூட நான் பகிர போறேன். வாங்க நம்ம சேர்ந்து வேளாங்கண்ணி போறோம். முதல்ல வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு என் அப்பா கூட நான் பைக்ல போயிட்டு இருந்தேன். வீடியோவை நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். அதுல கீயும் 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 கீயும்னு ஒரு சின்ன குருவி சவுண்டு மாதிரி கேட்டிருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க பைக்ல உள்ள இண்டிகேட்டர் சவுண்டு தான். அது எப்படி முடியும்? இப்பதான் சரி பண்ணதும் சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமா மாறிட்டு. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இப்ப வந்திருக்க இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப டிராபிக்கா இருக்கு. இதை பார்க்கும் போதே நீங்க கணிச்சிருப்பீங்க நம்ம ஏதேசம் நாகர்கோவில் பக்கத்துல நெருங்கிட்டோம். இப்ப நம்ம போற இடம் என்னன்னா பார்வதிபுரத்து பக்கத்துல தான் நம்ம இப்ப போயிருக்கோம். கடைசியில அந்த டிராபிக் எல்லாம் தாண்டி வடசேரி பஸ் ஸ்டாண்டு உள்ள போயிட்டோம். நாங்க இங்க இருந்து ஒரு 5 பேர் வேளாங்கண்ணி போறதாட்டு பிளான் பண்ணி இருந்தோம். அது எப்படின்னா வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க ஒரு 4 பேர் பஸ் ஏறோம். அடுத்து போற வழியில வள்ளியூர்ல இருந்து ஒரு அக்கா வரதாட்டு பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். நாங்க வடசேரி போறோம். அந்த டைம்ல வந்து நம்ம இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி இருந்தாங்க ஒரு அண்ணன். அந்த அண்ணன் வந்து வரல. நாங்க 3 பேர் தான் அங்க இருந்தோம். அந்த அண்ணனுக்கு தான் என்ன பஸ் எல்லாமே டீட்டெயில் எல்லாம் அந்த அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்களும் அண்ணன் வருவாருன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கோம். செருப்பாலேயே அடிக்கணும்டா. வீடியோ எடுத்துட்டு அண்ணன் வருவாருன்னு கடைசியில ஒரு என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க. அண்ணன் வரவும் பஸ்ஸும் கரெக்டா வந்துச்சு. என்னதான் இவரே கூட்டிட்டு வந்தாரோ என்னதோ தெரியல. அண்ணன் வரவும் பஸ்ஸும் வந்துச்சு. அதுல தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு அண்ணன் நாங்க இல்ல, அதான் அந்த அண்ணன். ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏறி நாங்க வந்து கரெக்டா சீட்டுக்கு போயிட்டோம். ஆனா நான் சீட்டுக்கு போற நேரம் ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு ஆகி போச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அது என்னன்னு நீங்களே பாருங்க. ஒருத்தரோட அனுமதி இல்லாம அவங்களோட மூஞ்ச காட்டியது வந்து குற்றம், தப்பு. என்னது? என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கைய முறுக்குற நீ. அதனால நாங்க அவருக்கு மூஞ்ச காட்டல. என்ன ஆயிட்டுன்னா அவர் வந்து பஸ் புக் பண்ணாம வந்தாரு. அவருக்கு விண்டோ சீட் ஆனா வேணும். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இது முன்ன பஸ் ஏறினாரான்னு தெரியல, திடீர்னு வந்து எனக்கு சீட்ல வந்து இருந்துட்டாரு. அடுத்து நாங்க எல்லாம் போய் நான் போய் இருக்க போன உடனே அவரு மலையாளம்னு எந்தாடா எனக்கு சீட்ல வந்துருக்கியா அந்த மாதிரி அவரு மலையாளத்துல சொன்னாரு. ஏதோ ஒண்ணு அப்படி கோவத்துல எழுப்புனாரு. அதுக்கப்புறம் நாங்க வந்து காட்டி கொடுத்தோம், இது எங்களுக்கு சீட்டாக விண்டோ சீட்டு. உடனே அவர் எப்படி தெரியுமா, குட்டி போட்ட பூனை எப்படி சுத்துமோ அதே மாதிரி இந்த சீட்டு கண்டி சுத்ததோட விண்டோ சீட்டு கண்டி முதல்ல ஃப்ரண்ட்ல போய் கண்டக்டர்கிட்ட போய் கேட்காரு, எனக்கு விண்டோ சீட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல ஏதோ சீட் இருக்கு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கு. அடுத்த அவர் 2வது சொல்லியாரு, பிள்ளை நீ ஃப்ரண்ட்ல போயா அப்படின்னு. எனக்கு விருப்பம் இல்லை ஃப்ரண்ட்ல போட்டு, அப்போ நான் போகல அப்படின்னு சொன்னோம். அடுத்து கொஞ்ச நேரம் அப்படி சுத்திட்டு அவரு சொன்னாரு, எனக்கு சுகம் இல்லை, அடிக்கடி இருமும், ஏன்னா விண்டோ சீட்டுன்னா நான் துப்பதெல்லாம் வசதியா இருக்கும் அப்படின்னு. சரி நம்ம வந்து வேளாங்கண்ணி தானே போறோம், நம்ம விண்டோ சீட்டு கண்டி போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன்னா சரி நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவரும் ஒரு ஜாலியாக வச்சு அடுத்து அவர் அங்கே இருந்தாரு, நான் இங்கே இருந்து பயணத்தை வந்து நாங்கள் தொடர்ந்தோம். அப்புறமா பஸ் நேரே வள்ளியூர் போயிட்டு, வள்ளியூர் போனதுமே எங்களுக்கு கூட பயணம் பண்ணியதா இருந்து இன்னொரு அக்காவும் பஸ்ல ஏறினாங்க. அப்படி நாங்க இப்ப 5 பேரும் பஸ்ல ஏறிட்டோம். இனி நேர எங்க வேளாங்கண்ணி தான் போனோம். மத்தவங்களுக்கு எல்லாம் பஸ்ல போச்சு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன்னா பஸ்ல போறது ரொம்ப பிடிக்கும். என்ன லுக்கு நீங்க தானே பாருங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம பஸ்ல இந்த விண்டோ சீட்டு நம்ம எப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன எவ்வளவு அழகான ஒரு இயற்கை காட்சி தெரியுமா.
இதை விட்டுட்டு வேற ட்ரெயின்ல எல்லாம் போறோயே இதை மிஸ் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வேளை இயற்கையை பார்க்கலாம், ஆனா இந்த அளவு இயற்கை காட்சியெல்லாம் பார்க்க வாய்ப்பே இல்லை. பல பல மக்களை எல்லாமே இப்படி இருந்து பார்க்கலாம், கடைகள் பார்க்கலாம். நான் பார்த்த இயற்கை காட்சியை நீங்களும் பார்த்து ரசிக்கணும்னு அதையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், பாருங்க. அப்புறமா சரியான பசி. என்னன்னா உச்சைக்கு சாப்பிட்டது, சாயங்காலமும் சாப்பிடல. இங்க போற அந்த குசிலேயே ஒன்னும் தின்னாம ஓடி அறக்க பறக்க போய் பஸ்ல ஏறினது. ஒன்னும் தின்னாதனால சரியான பசி. ராத்திரி 9 மணி எல்லாம் ஆனதுமே எப்படியோ ஒரு ஹோட்டல்ல கொண்டு வண்டியை நிறுத்துச்சுலாம். அப்புறம் தோணுச்சு இது ஒரு கெட்ட வேண்டியதுதான், இன்னைக்கு ஒரு குடி அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குனதுதான். அங்கே ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பிடலாம். ஹோட்டலுக்குள்ள என்ட்ரானதுமே அங்க இருந்த வெயிட்டர் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? நாங்க எல்லாருமே 4 பேருமே புரோட்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா வாங்கி நாங்க சாப்பிட தொடங்கி. அந்த அக்கா தான் என்னது விரதம் போனது. அவங்க வந்து அன்னைக்கு விரதத்துல இருந்த ஒரே ஒரு காரணத்தினால அவங்க வந்து ஒண்ணுமே சாப்பிடல. சார் உங்களுக்கு எனக்கு அவன் இன்னைக்கு விரதம், இலையை எடுத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா இலையை தின்னுடுவான். இருந்தாலும் ஒரு ஐஸ் மட்டும் குடிச்சாங்க. அப்படியே அவங்க விரதத்தை அப்படியே முறியடிச்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல. டேய் சாப்பாடு தர சொல்லிட்டு விரதம் என்ன கைட்டு விட பாக்குறியா? ஒரு திருந்து பார், நீ சாப்பிடுறதையா? என்ன குடுற இருடா போட்டோம் உனக்கு நைச்சா. அடுத்து என்ன ஆயிட்டுன்னா சாப்பிடச்சுல நல்ல ஜாலியா சாப்பிட்டு முடிச்சிட்டு பில்லு வருது. பில்ல பாக்கியம் பார்த்தோம். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நான் ஸ்டார்டிங்ல பார்த்ததும் பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கும் அப்படின்னு கேட்கலான்னு தான் பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் தெரியும் அந்த ஹோட்டல்ல எல்லாமே விலை போடுதல். இந்த மாதிரி எல்லாம் நீங்க ட்ரிப் போறியா அப்படின்னு சொன்னா போக்கு முன்னாடியே வீட்டுலன்ட்டு சமைச்சோ இல்லாட்டி உங்க ஏரியாலண்டோ ஃபுட்டு வந்து நீங்க வாங்கி கொண்டு போறது நல்லது. ஏன்னா போற வழியில சாப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்னொன்று சாப்பாடெல்லாம் ரொம்ப விலையா இருக்கும். நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல்லையும் அதே மாதிரி தான், ரொம்ப சாப்பாடு ரொம்ப விலையா இருந்து பிறகு சரி வேற வழியில் சாப்பாடு பைசா கொடுத்து தான் ஆகணும். பைசாவை கொடுத்துட்டு அங்கே இருந்து திருப்பி பஸ் ஏறி வேளாங்கண்ணிக்குன்னு கிளம்பிட்டோம். பஸ்ல ஏறின உடனே சுத்தி பாக்கி எல்லாரும் கடந்து ஒரே உறக்கம். கிட்ட எல்லாம் ஒரே குர்ன்னு ஒரே கொரட்டை சவுண்டு தாங்க. சரி அந்த கொரட்டை சவுண்டு சத்தத்துல நானும் அப்படியே கடந்து உறங்கிட்டேன். அதே ஒரு தாலாட்டு பாட்டாக கேட்டு வேற வழி இல்லை, அதுலதான் கிடந்து உறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி உறங்கி கரெக்டா எழும்போவோம். மணி ஒரு 3:30-4 மணி ஆகும். கரெக்டா வேளாங்கண்ணியில நாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் அங்க போய் இறங்கிட்டோம். போய் இறங்கினதுமே சாயை எல்லாம் போய் குடிச்சிட்டு அடுத்தது நாங்க 3 பேரை மட்டும் கோயிலை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை பார்க்க போறோம். அங்க ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படி வந்தோம். எங்க கூட வந்து 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா ரூம் புக் பண்ணா அங்க போச்சுனோம். அடுத்தது நாங்க பீச்சையெல்லாம் நல்லா சுத்தி பார்க்க போயிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. நாங்க 5 பேரும் சேர்ந்து பீச்சையெல்லாம் சுத்தி பார்த்தோம். அசிசி பிளாக்ல வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணது வந்து அங்கே போய் நிற்கிய நேரம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துருந்தாங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து எங்களுக்கு எந்த பிளாக்கு கிடச்சி அப்படின்னா அசிசி பிளாக் 4 தான் எங்களுக்கு கிடச்சி. நாங்கள் போன நேரம் வந்து வேறு பிளாக்கில் 1-2 பிளாக்ல எல்லாம் பெயிண்ட் அடித்து நிறைய வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்து அடுத்து நாங்கள் வந்து இந்த பிளாக்கு உள்ளே போய் ஒரு சீட்டு தந்தணுமா, அப்போ அந்த சீட்டை எல்லாம் உள்ளே கொடுத்து எல்லாமே என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக நாங்கள் போயிட்டோம். ரூமுக்குள்ளே வந்துட்டோம்.
ரூமை பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இங்க சவுண்டு போட விடாது, அமைதியா தான் இருக்கணுமா. பாருங்க ரூம். அதுக்கப்புறமா நாங்க அங்க என்னென்ன கோயிலுக்குள்ள எல்லாம் போனோம், என்னென்ன பண்ணோன்னு உள்ளதை மொத்தமாட்டு ஒரு சின்ன மியூசிக் போட்டு அதை ஒரு வீடியோவாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் பாருங்க. அது இந்த வீடியோவில் தான் இருக்குது, வேற வீடியோவில் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை மாற்றிட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோவில் தான் இருக்குது. இனி நான் குறுக்க பேசி உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. நாங்கள் என்னென்ன பார்த்தோன்னு உள்ளதை நீங்களும் பார்த்து ரசிங்க. பலியாக வந்த தெய்வம் உறவாடும் நேரமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. வா 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 என் நிறைவா, எந்த உயிராக உணர்வாக வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தேடும் கலமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாய்கின்றேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை உனில் கண்டேன் நான், என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக உருவானேன், வா நீ வா.